ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிரன் முழு நீச அமைப்பை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. முழுமையாக நீச அமைப்பு வந்து கண்ணியில் கிடைக்கும். கண்ணியில் நகர்வை பொறுத்து இந்த நீச அமைப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இருப்பினும் கன்னிங்கிறது முழுமையாக சுக்கிரன் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே சமயம் கன்னி வந்து நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடு. அப்போ என்ன ஆகுனாக்கா ரிஷபராசி நபர்கள் இப்போ இது வரைக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் சில இடங்கள்ல சில நபர்களோட சில நபர்கள், சில இடங்கள், சில சூழ்நிலைகள், சில தேவைகள் இப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றுமே வழி இல்லைனாலும் அங்கே சகிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்திருப்பீங்க. வேறு வழி இல்லை அப்படிங்கிற அமைப்புலாம். அப்போ இந்த நீச அமைப்பு விட்டு வெளியேறதுனால நீங்கள் அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ நம்ம இப்படியே இருக்கிறது, இதே இடத்துல இருக்கிறது, இதே சூழ்நிலை இருக்கிறது, இந்த நபரோட இருக்கிறது இப்படிங்கிறத நம்ம லைஃபுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக மாறும். சில விஷயத்த நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நமக்கான ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும். கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சிம்பிளாக தெளிவாக சொல்லணுன்னாக்கா, உங்களுடைய அந்த ரொம்ப பலகீனமான விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துங்க. குறிப்பாக இந்த சம்பள வேலையில் கொஞ்சம் போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் இந்த வார அமைப்பில் சம்பள வேலையில் அந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வுகளும் நல்ல சூழ்நிலைகளும் கிடைக்கும். அதற்கு அடுத்த நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சம்பள வேலையை மையப்படுத்தி நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ தீபாவளியை முடித்து அடுத்த ஒரு வார அமைப்புகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறனால பலருக்கும் வந்து இந்த ஜாப்பு சேஞ்ச் ஆகுறது, வேறு கம்பெனி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களாம் எல்லாமே செட் ஆகும். இந்த சம்பள வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம ரிஷபராசி நபர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சூழ்நிலையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பலகீன அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். பலகீனம், உடல் ரீதியான பலகீனம், இல்லை மனசு ரீதியான பலகீனம், பொருளாதார ரீதியாக பலகீனம், கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியுங்கிற அப்படிங்கிற ஒரு பலகீனம், ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியல, கடைசி நேரத்தில் தவறி போச்சு அப்படிங்கிற பலகீனம், இந்த மாதிரி நிறைய பலகீன அமைப்பில் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் சமீபத்தில் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இந்த பலகீன அமைப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய நல்ல சூழ்நிலை இந்த வாரத்துலேருந்து கிடைக்க வருது. அதே சமயம் எங்கே என்னத்தை பேசணும், எங்கே போராடணும், எங்கே சவுண்டாக பேசணும், எங்கே சண்டை போடணும், எங்கே வந்து நியாயத்தை கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. பலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களில் ஜம்ப் ஆவீங்க. இங்கேருந்து நேராக தாண்டுறது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது, பாதையில் முள் கிடக்கு, இல்லை ஒரு ஏதாவது ஒன்று இருக்குது, ஒரு ஒரு கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருக்குன்னா அதை சில பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, இந்த வார அமைப்பில் பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே ஒரே ஜம்பாக தாண்டிடுவீங்க. அப்போ ஜம்பாக தாண்டக்கூடிய ஒரு அந்த பலன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில கஷ்ட அமைப்புலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழிகள். ஸோ இதெல்லாம் ரிஷபராசி நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாரம் தான். ஸோ இருளிலிருந்து வெளியே வரக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.